நியூஸ் தமிழ் கழுகு. ஜாமீன் மனு தள்ளுபடியானா புஸ்ஸி ஆனந்த கைது செஞ்சு போலீஸ் கஸ்டடி கேட்க போகுதா காவல்துறை. கரூர் நெரிசலுக்கும் ஜனநாயகனுக்கும் என்ன தொடர்புங்கிறது தான் போலீஸ் கிட்ட இருக்க முக்கிய கேள்வியாம். ஜாமீன் கேட்டு தலைமறைவா இருக்கிற தாவேக்காவோட பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் இருக்கிற இடம் போலீஸுக்கு தெரியுமா? அவரு போலீஸ் கண்காணிப்பு வளையத்துக்குள்ளதான் இருக்காருன்னு சொல்றாங்க. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில இருந்த ஆனந்த் இப்ப விஜய்க்கு நெருக்கமா இருக்கிற கடப்பா தொழிலதிபர் அரவணைப்புல பெங்களூர்ல இருக்காராம். நீதிமன்றத்துல ஜாமீன் கிடைக்கிற வரைக்கும் ஒவ்வொரு மாநிலமா போக திட்டமிட்டு இருக்காருன்னு அவரோட ஒவ்வொரு மூவையும் போலீஸும் கண்காணிச்சு விட்டு பிடிக்கலாம்னு நெருங்காம இருக்கான். சுப்ரீம் கோர்ட்டுல ஜாமீன் மனு தள்ளுபடியானா உடனடியா கைது செஞ்சு கஸ்டடி கேட்க போகுதான் போலீஸ். கரூர் கூட்டத்துக்கான ஏற்பாட்டில இருந்து கூட்டத்துக்கான அனுமதி வாங்கின வரைக்கும் புஸ்ஸி ஆனந்த் கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகளை சிறப்பு விசாரணை குழுவும் தயார் செஞ்சு வச்சிருக்கான். புஸ்ஸி ஆனந்த் கைதுக்கு பிறகு கரூர் விவகாரத்துல பல தலைப்புச் செய்திகள் வரும்னு பேசிக்கிறாங்க. குறிப்பா விஜய் கரூருக்கு ஏன் தாமதமா வந்தாருன்னு, தாமதமா வந்ததுல ஏதாவது உள்நோக்கம் இருக்குமான்னு ஆனந்த் கிட்ட போலீஸ் கேட்க போகுதான். விஜயோட ஜனநாயகன் படத்துல ஆனந்தும் நடிக்கிறதுனால ஜனநாயகனுக்கும் கரூருக்கு வந்த கூட்டத்துக்கும் தொடர்பு இருக்கான்னு, அந்த படத்துக்காக ட்ரோன் கேமராவில ஷூட் பண்ணுனாங்களான்னு ஆனந்த் கிட்ட விசாரணை நடத்த வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. நியூஸ் தமிழ் கழுகு.